வணக்கம் நண்பர்களே. 60 வயசை தாண்டினாலே மூட்டு வலி, முழங்கால் வலி, நடக்க முடியாத நிலை, எலும்பு தேய்மானம் இதுதான் வாழ்க்கையா இருக்கு. கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் வலி குறையுதா? குறையலை. அப்போதைக்குன்னு வலி குறையிற மாதிரி இருக்கும். நீங்களும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. சில நாட்களில் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வந்துடும். பக்க விளைவுகள் வேறு ஒரு வியாதி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வயது ஆகும்போது உங்கள் உடம்புலையும் ஹீமோகுளோபினும் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் காலையில் எந்திரிக்கும் போது உடல் சோர்வாக இருக்கும். அப்படி எந்திரிக்கும் போதே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு 3 விதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுடைய மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு தேய்மானம், கால்சியம் குறைபாடு, இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு, அதாவது ரத்த சோகைன்னு சொல்கிறோம்ல, அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது, உங்களுடைய ஆயுசையும் நீட்டக்கூடியது இந்த 3 விதைகள். இந்த 3 விதைகளுமே உங்களுடைய சமையலறையில் இருக்கும். நீங்கள் எவ்வளவோ கோடி கணக்கில் காசு செலவு பண்ணி உங்களுடைய மூட்டு வலியை நீங்கள் சரி பண்ணியிருக்கவே முடியாது. காசு மட்டும்தான் செலவாக இருக்கும். வலி மாத்திரை அப்போதைக்குன்னு வலி போயிருக்கும், ஆனால் நிரந்தரமாக போயிருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 சின்ன விதைகள் நம்மளுக்கு உணவே மருந்தா, நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் பயன்படுத்திட்டு வந்த மருந்து தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களையும் சரியான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா வயசுங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பு இளமையாக தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3 பொருள் என்னென்னா ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் தாங்க. 3 பொருளை நீங்கள் சேர்த்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எலும்பு இரும்பு போல வலுவாகும். ஓமம் மூட்டு வலிக்கான ஒரு இயற்கை பெயின் கில்லராக இருக்குது. ஓமம் ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறோம்னா, ஓமத்தில் தைமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது உங்களுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அலர்ஜி எல்லாத்தையுமே குறைச்சி அதை நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. உங்களுடைய நரம்புகளை தளர்த்துறதுக்கு இது உதவி பண்ணுது. மூட்டு மற்றும் முழங்கால் வலிக்கு ஓமத்தை எப்படி பயன்படுத்தி வேலை செய்யுதுன்னா, மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சு நீரை வெளியேற்றதுக்கு இது உதவுது. எலும்பு இணைப்புகளில் ஓடக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் இந்த ஓமம். காலையில் எழுந்ததும் வரக்கூடிய அந்த கால் மடக்கும் போது வரக்கூடிய மடக்கு வலி இது எல்லாத்தையுமே குறைக்க செய்யும். ஸோ ஓமம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக இருக்குதுன்னா, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓமம் அவசியம். மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். முழங்கால் மடக்கும் போது சவுண்ட் கேட்கும், சடக் கடக் கடக் அப்படி மாதிரி, டிக் டக் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்கக்கூடியவங்களுக்கு ஓமம் பயன்படும். நீண்ட நேரம் நடக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஓமம் பயன்படும். அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயம் உங்களுடைய எலும்புகளுக்கு கால்சியத்தோடைய சுரங்கப்பாதைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எலும்புகளுக்கு கால்சியம் தேவை, அது வெந்தயத்தில் இருக்குது. வெந்தயம் எலும்புகளுக்கான ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. வெந்தயத்தில் கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே இருக்குது. எலும்பு தேய்மானம் ஏன் வருதுன்னா, வயது அதிகரிக்க அதிகரிக்க எலும்புகளில் தேய்மானம் ஏற்படுது. அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்ச் அதனாலையும் உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுது. அது மாதிரி கால்சியம் உடல் உறிஞ்சப்படாத ஒரு நிலை இருக்கும் பொழுதும் உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படும். வெந்தயம் இதை கண்டிப்பாக சரி செய்யும். வெந்தயம் எப்படி வேலை செய்யுதுன்னா, எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்கும், எலும்பு தேய்மானத்தை மெதுவாக்கும், பெண்களுடைய அந்த மெனோபாஸுக்கு பிறகு வரக்கூடிய வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் பயன்படுது. நம்ம 3வதா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு தெரிய வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கருஞ்சீரகம் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும். இந்த லைனை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். உங்கள் உடலை நல்லா இரும்பாகவும் ஆயிலை நீட்டிக்கிறதுக்கும் ஒரு மருந்துன்னா அது கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகத்தில் என்ன இருக்குதுன்னா தைமோகுயினன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இருக்குது. இது
ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துறதுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் பயன்படுது. அதாவது நரம்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா வயது அதிகரிக்கும் போது நரம்புகள் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இழந்துரும், பலவீனம் ஆயிரும். ஸோ அதனாலையும் நிறைய பேருக்கு வந்து கை கால் வலி ஏற்படும், மூட்டுகளில் வலி ஏற்படும், நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஸோ ஹீமோகுளோபின் குறைவுக்கான அறிகுறி என்னென்னா, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும் பொழுது காலையில் எந்திரிக்கும் போது சோர்வாக இருக்கும், தலை சுற்றுதும், மூச்சு திணறல் ஏற்படும், கை கால்களில் வந்து நடுக்கம் ஏற்படும். ஸோ இந்த ஹீமோகுளோபின் குறைவை வந்து சரிவு பண்ணுறதுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறோம். கருஞ்சீரகம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 3 விதைகளுமே உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த 3 விதைகளையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த 3 விதைகளையும் எப்படி சேர்த்து சாப்பிடுவது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சரியான முறையைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் மெத்தட் 1 பார்க்க போகிறோம். இது இரவில் ஊற வைத்து காலையில் குடிக்கிறது. இதுதான் மிகச்சிறந்த மெத்தடாக இருக்குது. ஸோ இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு தேவையான அளவு என்னென்னா, ஓமம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க, வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, கருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இரவு நேரத்தில் 1 டம்ளர் தண்ணியில் இது எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரை குடிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையுமே நல்லா பற்களை வச்சு நல்லா மென்று சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்கள் 21 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 45 நாட்கள் நீங்கள் ரெகுலராக செய்யும் பொழுது எலும்பு பலத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. எலும்பு பலம் அவ்வளவுக்கு நல்லா உங்களுடைய எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிரும். நடக்க முடியாதவர்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. முழங்கால் வலி, முட்டு வலி எல்லா வலியுமே வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். அடுத்து மெத்தட் 2 பார்க்கலாம். இது என்னென்னா, பொடி பண்ணி செஞ்சு சாப்பிட்றது தான். இது நம்ம 3ஐயுமே சம அளவில் வறுத்துக்கிறணும். அது ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் இது 3ஐயுமே நீங்கள் சம அளவு எடுத்துட்டு அடுப்பில் தீயாத அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அது நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. காற்று போகாத டப்பாவில் வச்சுக்கிறோங்க. ஓகேங்களா? இதை தினமும் என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று தேனில் கலந்து நீங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா சுடு தண்ணி இருக்குல்ல அந்த சுடு தண்ணியில் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இதை சாப்பிடும் பொழுது யாரெல்லாம் கவனம் தேவைன்னா, கர்ப்பிணி பெண்கள், மிக அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற ப்ராப்ளம் இல்லாதவங்க நீங்கள் நம்ம சொன்ன இந்த முறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். உண்மையான பலன் எப்போ தெரியும்னா 7 நாட்கள்லேயே சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கால்களில் வந்து வீக்கம் நல்லாவே குறைஞ்சிருக்கும். சிலருக்குலாம் வந்து அந்த முழங்காலே வீங்கி போயிருக்கும், அதெல்லாம் சூப்பராக குறைஞ்சிருக்கும். 15 நாட்கள் எடுக்கும் பொழுது அந்த மூட்டு வலி எல்லாமே குறைஞ்சிருக்கும். 30 நாட்கள் எடுக்கும் பொழுது முழங்கால் பலம் வந்து அதிகரிச்சிருக்கும். 60 நாட்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்து, ரத்தம், ஹீமோகுளோபின் அளவு இது எல்லாமே சூப்பராக அதிகரிச்சிருக்கும். உங்கள் உடலே வேறு மாதிரி மாறி இருக்கும். நண்பர்களே, மாத்திரை இல்லாமல் ஊசி இல்லாமல் வீட்டிலையே உங்களுடைய எலும்பை இரும்பு போல் வலுவாக்குறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.